இன்றைக்கி மட்டன் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மசாலாவை எல்லா மசாலாவும் நான் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறேன். நான் வீட்டிலேயே அரைச்சி மசாலாவை சேர்க்க போகிறேன். இதுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கப்பூ, வத்த மிளகா ஒரு 5 வத்த மிளகா, பிரியாணி எல்லாம் சேர்த்து வறுத்துருக்கேன். மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசிலில் விட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு இந்த வறுத்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி மசாலாவை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு 1/4 கிலோ வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். குக்கரில் வேக வச்ச கறியை நம்ம இறக்கி வச்சுட்டு 1 கிலோ ரைஸுக்கு நான் தேவையான எண்ணெயை தாளிக்க ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய் மசாலாவையும் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை எல்லாம் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். பக்கத்தில் நான் பொடி பிரியாணிக்கு ரைஸுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். மட்டன் 3 விசில் 5 விசில் ஆன பிறகு இறக்கி வச்சுட்டேன். நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இந்தமாதிரி ப்ரௌனாக நல்லா வதங்கினா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 250 கிராம் தக்காளி இருக்குது. இதில் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பொடி பிரியாணிக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பட்டையை போட்டுக்கிறேன். கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் கொதி வந்து அரிசி ஒரு அரை பாகம் வெந்த பிறகு நம்ம வடிச்சிட போகிறோம். நான் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி, புதினாவை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் இஞ்சி பூண்டு வதன பிறகு ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிட்டுருச்சு. இந்த டைம் நான் தேவையான மசாலா நான் சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும், மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த டைமில் நான் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால தயிர் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஃபுல்லாக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச மட்டனை இதில் நான் சேர்த்துக்கிறேன். விசில் அடங்கின பிறகு நான் மட்டனை இதில் வதன மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த டைமில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை சாறையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலாவை கறியெல்லாம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் அந்த கறியில் இறங்கட்டும். பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 1/4 பாகம் வந்துருக்கு. இந்த டைமு நம்ம வெடிக்கிற ½ பாயில் வெந்த பிறகு இந்த டைம் நான் ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுறேன். இது தண்ணி வடிக்கிட்டேன். நல்லா இது போல் தண்ணி வடிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு
ஒரு 2 நிமிஷத்தில் நான் நிமித்திட்டேன். தண்ணி மட்டும் வடிஞ்ச உடனேயும் பாருங்கள், மசாலா கறியெல்லாம் நல்லா அந்த கறி வெந்த தண்ணியிலே, நம்ம மேற்கொண்டு தண்ணி சேர்க்கலை, அந்த கறி வெந்த தண்ணியிலே நான் இந்த ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். ரைஸை நம்ம அதிகமாக கிண்டி விடாமல் மேலே தூணாப்பெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது மேலே நான் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மேலே அடியில் இருக்க சாதத்தை ஒரு டைம் அடியில் இருக்க திருப்பி மேலே போட்டுட்டு தட்டு போட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம டம் போட போகிறோம். இது போல் நான் மேலே ஒரு வெயிட்டான தோசைக்கல்லை வச்சு டம்மு போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடுறேன். இப்போ திறந்து பார்க்கும்போது நல்லா சாப்பாடு ரைஸ் நல்லா பொல பண்ணு உதிராக வந்திருக்கு. மசாலாவும் சாப்பாடுலேயும் நல்லா இறங்கியிருக்கு. பாருங்கள், பார்க்கும்போது சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. மட்டன் பிரியாணி அவ்வளோதாங்க. சண்டேனாலே நம்மளுக்கு பிரியாணி இல்லாமல் அந்த நாளே போகாது. அவ்வளோதான். இந்த பிரியாணியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.